வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. மறுபடியும் ஒரு பரபரப்பான செய்தி. கரெக்ட். சிபிஐ ஆபீஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. செய்திகளும் வெளியே வருகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாடி? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஒரு இன்டர்வியூ போட்டு ஒரு ஆளை முடிச்சு விட்டேம்மா. ஏஎன்எஸ் பிரசாத் சும்மா இருந்த ஆள நல்லா ஜாலியா இருந்தால மொத்த பதவியில இருந்து தூக்கி விட்டேன் நேத்து. அவரோட மனசு ஏன் என்னாச்சு? நம்ம எதுவுமே பேசலையா? நேத்து தானமா பெண்ணோட நிறுவனமும் பிஜேபியும் இப்படி கை கோர்த்துக்கிட்டு தாவேகா பாஜக கூட்டணியில் சேரப்போதுன்னு ஒரு பிளான் பண்ண நியூஸை பெண் உருவாக்கி அதுக்கு பாஜகவுடைய ஏஎன்எஸ் பிரசாதையே ஒரு டூலாக பயன்படுத்தி நீ தானமா நேத்தனமா நீங்க பேசின. இல்ல நம்ம பேசணும், ஆனா நம்ம தானா சொல்ல ஏற்கனவே அவர் பேசின ரைட். எங்க வெளில இப்ப அவுட் ஆயிட்டாரு அவரை. எல்லா பதவியில இருந்து தூக்கிட்டாங்களே. ஐயோ ஐயோவா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ ஐயோ நான் எதுவும் பண்ணல. அப்ப என்ன நியாயப்படி பார்த்தா வேற எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் அதானே ரெடி போட்டிருந்தது. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் ஆர்டிகல்ஸ்லயும் அவங்க என்ன கோட் பண்ணிருக்காங்க நம்ம அதை தானே பேசுறோம். நீ வீடியோ போட்ட ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல அவர் தூக்கிட்டாங்க. அப்பனா கண்டிப்பா நம்ம வீடியோனால இல்ல, வேற முன்னாடியே அவங்க படிச்சு பண்ணிருந்திருப்பாங்க. இல்ல இல்ல நான் பயப்படல. பாவம் அவங்க பதவியில இருந்து போயிட்டது வருத்தமா இருக்கு. அதாவது மாநில செய்தி தொடர்பாளர் பதவியும் போயிடுச்சு. மேலும் சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுவில் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த ஊடகத்துறை பொறுப்பாளர் என்ற பொறுப்பிலிருந்தும் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார். பாவமானி பண்ணது நான்லாம் எதுவும் பண்ணல டாடி. அப்படி பார்த்தா நம்ம அது ஒரு ஆர்டிக்கல் வச்சுதானே நம்ம படிச்சோம். அப்ப அவங்களதான் நம்ம இது பண்ணணும். இல்ல அது அதோட நிறுத்திட்டாங்க மற்றவங்கலாம். அதுக்கும் டிஎம்கேவோட இன்டர்னல் சர்வேக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல, அதுதானே அதோட நியூஸே. ஆமா, அது ஏன் இப்படி ஒரு தாவேகா என்டிஏ அலையன்ஸ் ஏன் உருவாகுது அப்படின்னு ஏன் அந்த நியூஸ் எதுக்காக பரப்பப்பட்டது அப்படின்னா திமுகவோட இன்டர்னல் சர்வேல அவங்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல் அதானே. அதான் நேத்தோடைய நம்மளோட இன்டர்வியூடைய மையப்புள்ளியா இருந்தது. அதே மக்கள் பொறுமையா பார்க்கல. பொறுமையா பார்க்கறதுக்குள்ளே அவங்க அப்படியே ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணி, அதனால நம்ம பின்ட் கமெண்ட்டும் ஒன்று போட்டிருந்தோம். தயவுசெய்து 20 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா ஃபார்ம் அண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு. ஐ திங்க் மக்கள் இந்த இன்ஸ்டாகிராமும் இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸ்னால அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கனால தே வாண்ட் குவிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் தே வாண்ட் டு கன்சியூம் இட். அப்படியே இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான கண்டென்ட் தான் வேணும். பட் பொலிட்டிக்கல் கான்டென்ட் எல்லாருமே ஒரு ஏஜ் குரூப்பில் அப்படி தான் இருப்பாங்க. அது நீனும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருப்ப, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். டக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியணுன்ட்டு. ஆனால் ஒரு பாயிண்ட் இன் டைம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம பொறுமையாக தான் ஒரு விஷயத்த படிக்கணும், பொறுமையாக தான் ஒரு விஷயத்த கேட்கணும். அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. மெச்சூரிட்டி வர வர தே வில் கோ டீப் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அப்போ ரொம்ப நீ பொறுமையாக ஒரு விஷயத்த படித்து இல்லைனா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகும்போது தான் யூ வில் நோ த ரியல் ட்ரூத். அவசரமாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டிபேட்ஸ்லையாக இருந்தாலும் சரி, மற்ற பேட்டிகளில் இருந்தாலும் சரி, இன்டெப்த்தாக படிக்கிறது இல்லை. சும்மா மேலே இருக்கிற 2 லைன் நம்ம மட்டும் படிச்சுட்டு எம்ஜின்னு ஒருத்தர் இருக்கிற எம்ஜி, அவரெல்லாம் ஃபுல்லாக நுனிப்புல் தான், டப்புன்னு அடிச்சுட்டு டமால்னு ஏதாவது போட்டுவிட்டு அவர் அதான் அவர் ஒரு வேற ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்றாரு. நம்ம ஆடியன்ஸ் இல்லைம்மா, ஆடியன்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. நீ உன் மனசாட்சி என்ன பண்ணுது புரியுதா? நான் சொல்கிறேன் என்னுடைய வியூவர்ஸ்க்கு நான் அவனுக்கு அறகுறையாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றத இல்லை நான் எப்படி இப்போ மதன் கௌரி, த்ருவ் ராத்தி அவங்களெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அடிப்படையாக உங்களுக்கு ரொம்ப பேசிக் லெவலில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியணும்னா நீங்க அவங்களை பார்க்கலாம். நான் கமிட்டலா எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் இங்கேயும் ஒருத்தர் ஏனி சின்னத்தில் ஒரு குத்து, அதுக்கப்புறம் பலாப்பழ சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி ரெண்டுக்கும் டம்னு 2 குத்து. ஆமா, இப்போ மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு அது ரொம்ப ஒரு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியும். ஸோ இப்போ அதை இப்போ மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்ற ஒரு டெக்ஸ்ட் புக்குக்கும்
எப்படி மைட்டோகாண்ட்ரியா வேலை செய்யுது, மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் என்னது, அது வந்து எப்படி வந்து எவல்யூஷன்ல வந்து இட் ஹாஸ் இவால்வ்ட் இன் த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே வந்து மக்கள் வந்து தே ஹேவ் டு சூஸ் a different ஓகே option. இப்படி பிரிச்சுக்கலாமா? டெக்ஸ்ட் புக்கும் கைட் புக்கும். கைட் புக்குக்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அந்த எடிட்டோரியலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே ஈவன் தோ இஃப் தே டாக் அபவுட் த சேம் இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச்னா ஹிந்து எடிட்டோரியல்ல தே வில் கிவ் யூ அ வெரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ். அது ரொம்ப இன்டெப்தா இருக்கும். அதுக்கும் ஒரு கைட் புக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஸோ மதன் கௌரி அவங்க எல்லாமே வந்து தே டூ அ கிரேட் ஜாப். அவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து அதுவே வந்து இப்போ மக்களுக்கு வந்து தே டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஐ வில் கால் தம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒன்லி. அவங்க வந்து தேர் வெரி நைஸ் சோர்ஸ். பட் ஆனால் வந்து அவங்க சொல்றது மட்டுமே வந்து வி cannot take it by word. அதுக்கப்புறம் நம்ம போய் as you said ட்ரூத்ங்கிறது it takes time, it takes a lot of labor. Correct. ஆமா, you have to sit and slog your time ஆமா to prepare. லேபர் வந்து அது வந்து சும்மா அப்படியே இந்த அந்த எந்திரன் படத்தை ஏதோ இப்படி ஸ்கேன் பண்ணி வந்து ஆமா சிட்டி வந்து இப்படி ஸ்கேன் பண்ணி வந்து ஐ திங்க் வந்து ஒரு இன்டர்வியூல தான் பிஎம் சொல்லியிருப்பாரு, ஐ டோன்ட் ரீட் பை லைன்ஸ் பட் ஐ ரீட் ஐ ஹாவ் அ ஸ்கேனிங் பிரெயின். யார்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அப்படியே பேஜா நான் ஸ்கேன் பண்ணி அப்படியே படிச்சுட்டு அது மாதிரி கண்டிப்பா அப்படியே ஒரு ஸ்கில் வந்து எனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். நம்ம எது ஏன்னா ஸ்கேனிங் வேற ரீடிங் வேற, அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸே யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனிங்னா அஸ் மேபி சும்மா வந்து அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறது. ரீடிங்னா யூஆர் ஆக்சுவலி என்கேஜிங் வித் த டெக்ஸ்ட். ஸோ அதுக்குன்னு யூ நீட் டு ஹாவ் உங்களோட ஃபேக்கல்ட்டிஸை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருந்துருக்கணும் அது புரிதலுக்கு. அதே மாதிரி அதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு லேபர் தான். ஆமாம். ஸோ அதுதான், அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நேரம் ஒதுக்காமல் உங்களால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்மிங் பேக் டு தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ தொட்டுப்பார் சிபிஐ வந்து விட்டது. எங்கே வந்து விட்டது? செந்தில் பாலாஜிக்கு வலை விரிக்கப்பட்டு விட்டது. ஆனா நேற்றுலேருந்து இதை பத்தி செய்திகள் பெருசா வந்துச்சா? வரல டேடி. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா போகும்போது வந்து பயங்கரமான செய்தி வந்தது, சிடி நிர்மல்குமார் அவர்கள் போகும்போது செய்தி வந்தது, எல்லா தாவேகா தலைவர்கள் வந்து புசி ஆனந்த்ல இருந்து டிவிகே விஜய் வரைக்கும் வந்து அந்த செய்திகள் இன்ஃபேக்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னது ஏது இதெல்லாம் கேட்க போறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டாங்க, நீங்க ஏன் இந்த டைம்க்கு இங்க போனீங்க, ஏன் வந்து இப்படி போனீங்க, எல்லாமே வந்து புட்டுன்னு வைக்கிற மீடியா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அவர் ஆக்சுவலா நியூஸ்ல வந்து எப்படி வந்ததுன்னா அவர் வந்து பல வாட்டி சிபிஐ வந்து அவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் தலைவன் தடுமாறி இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இவர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இவர் இருக்காரு. வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வாங்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, வாங்கலன்னொடனே இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க. மகனை இப்போ என்ன பண்ணுவேன், இமெயிலாக தான் அனுப்பிச்சிட்டேன்ட்டு. ஆனால் இன்டர்நெட் இல்லை, நான் பார்க்கல. செந்தில் பாலாஜி தரப்பில் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி ஒரு சம்மனே எங்களுக்கு வரல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனையான பிறகு வேறு வழி இல்லாமல் நான் வந்து 17th போயிட்டு ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10 நாள் டைம், ஒரு வாரம் டைம் கேட்டுருக்காரு. நேற்றெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாலாம் வெறுத்து எடுத்துட்டாங்க, தம்பி மாட்டினியான்ட்டு. ஸோ அந்த விதத்தில் செந்தில் பாலாஜி தான் நினைக்கிறேன். ஆமாம், நான் தொடர்ச்சியாக முதல் நாள்லேருந்து சொல்லியிருந்தேன் செந்தில் பாலாஜி வில் பி சம்மன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த கோணத்தில், ஏன் வை டு யூ திங்க் தட் செந்தில் பாலாஜி வில் பி சம்மன்ட்? ஏன்னா அவர் தான் கரூரோடைய அது பேர் என்னது எம்எல்ஏ இல்லையா, அவர் தான் கரூரோட எம்எல்ஏ இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாத திமுகவுடைய முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் சென்டரில் ஒரு முக்கியமான ஆள். எஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தன்னுடைய நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பாத்திரமாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பயங்கரமாக புகழ்ந்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த அதிகாரிகளுடனும் காவல்துறை அதிகாரிகளுடனும் நிர்வாகத்தை, யார் நிர்வாகம், இந்த நிர்வாகிகள் தாவேக்காவோட நிர்வாகிகள்கிட்டையும் காவல்துறையிட்டையும் மற்ற அதிகாரிகள்கிட்டையும் தொடர்பு வச்சிருந்தாரா, பேசினாரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ரெண்டாவது அவர் பக்கத்திலிருந்து ஏதாவது அழுத்தங்கள் தரப்பட்டதா அப்படின்றதையும் சிபிஐ வந்து உருவிடும். நான் சொல்கிறேனே, டெஃபினட்டாக அண்ணன் எப்படா பண்ணுறது, நேற்று ஃபுல்லாக நைட்டு அட்வொகேட்ஸ் கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டு சரி இந்த நேரத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு வாரம் டைம் வாங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பீரியட் வேறு வரப்போகுது, தூக்கி உள்ள நினச்சேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே வந்து ஆக்சுவலாக அவருக்கு டிக்கெட் கொடுக்கக்கூடாதுமா. டிஎம்கே ஷுட் நாட் கிவ் ஹிம் டிக்கெட்.
ஏன்னா அவர் எதுக்கு இப்போ பதவியிலேருந்து எதுக்கு மினிஸ்டராக இல்லாமல் இருக்கிறாரு? கரப்ஷன் கேசஸ் தானே. மறுபடியும் அவருக்கு வந்து டிஎம்கே வந்து சீட்டு கொடுக்குமா? ஊழல். அது ஊழல் பண்ணுறது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஊழல்வாதிகள் தான் தேவை. அந்த அடிப்படையில் இவங்க இது ஒரு ஷேம் இல்லை. இல்லை டாடி, நான் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து டிவிகே விஜயா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன்னா எங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அடி வருது, எங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அவதூறு, மிரட்டல், ஒரு பீஸே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலே செந்தில் பாலாஜியாக இருக்கிறது தான் வந்து கஷ்டம். ஏன்னா அவருக்கு தான் பாவம் ஒரு 2 ஐ மீன் வந்த புதுசுலேயே வந்து ஜெயிலில் அவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்து அவ்வளோ சார்ஜஸ், அதுக்கப்புறம் அதை விட்டு வெளில வந்து சரி மறுபடியும் மினிஸ்டர் பொசிஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டு அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயிலா அப்படின்னு, அந்த ஜெயில வேற பாவம் அவருக்கு வந்து இதய பிரச்சனை அப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு சரி இப்போ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் ஆண்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா வாழலாம் தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சிபிஐ. அதனால வந்து அவருக்கு தான் வந்து நிறைய சோதனைகள் வந்துகிட்டே நான் என்ன பண்றேன்னா திமுக காரனா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்ன்றேன். ஏன் சொல்லு, இதே செந்தில் பாலாஜியை போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் சிஎம் வந்து அதே கரூரில் போய் திட்டுறாரு. இப்படி ஒரு ஊழல் அமைச்சர் இருக்கிறாரு, நான் வந்தால் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு திட்டினாரு. எல்லாம் கை திட்டாங்க. இப்போ அதே செந்தில் பாலாஜியை ரொம்ப நல்லவர், நேர்மையானது, பயங்கரமான என்ன தியாகி அப்படிலாம் சொன்னார், அப்பயும் கை திட்டாங்க. புரியுதா? ரொம்ப கஷ்டம். ஆனால் செந்தில் பாலாஜி வில் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி எ பிக் சேஞ்ச் இந்த கேம். எந்த கேமில்? இந்த கரூர் இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த மொத்த கேம்லேயும் the moment Senthil Balaji goes to CBI, definitely it is going to be a game changer. Definitely. அதுக்கு தான் எங்கள் தலைவர் தொடக்கத்துலேயே சொல்லியிருக்கிறார்ல, நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு பேசுவார் பாரு. அவர் அப்புறம் பேசுறது வேற ஒரு பாட்டையும் பாடனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட இல்லை இன்னொன்று இருக்குதுமா, என் மக்களை ஏண்டா தொட்டோன்னு. ஆமா, ஏண்டா இந்த விஜய போய் நம்ம சீண்டணும், ஏண்டா இந்த விஜயோட மக்களை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து வேதனைப்படுவீங்கன்னு சொன்னீங்களா, அந்த காலத்தை நோக்கி சிபிஐ சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சொல்லிக்கிறேன். சிபிஐக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த மொத்த சம்பவத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்கம்மா, சீக்கிரமே சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இன்னும் சார்ஜ் ஷீட்டில் வந்து சிபிஐ என்ன சொல்லுது, வாட் இஸ் தேர் நரேட்டிவ்ஸ் அப்படின்றது க்ளீனாக தெரியும். இப்போ நிறைய சம்பவங்கள்லாம் சார்ஜ் ஷீட்லேருந்து நமக்கு கிடைக்கும், அதையும் சொல்லிப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இப்போ தான் இந்த கேம் வந்து சூடு பிடிச்சி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்றத நான் சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் டு வெயிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், சில நேரம் அதெல்லாம் பொறுமையாக சொன்னேன். பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ வெர்ச்சு. ஆமாம், ஏன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த நியூஆன்சஸ் வந்து நமக்கு தெரிய வரும். இது நான் வந்து மக்களுக்கும் சொல்ல வரேன். நீங்கள் உடனே வந்து ஒரு டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன் அபவுட் எனிபடி ஆர் எனிதிங் இமீடியட்லி. ரெண்டாவது இன்னொன்னே நான் ரொம்ப சொல்கிறேன், இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குல்ல, நீங்கள் லாஸ்ட் ரெசார்ட்டாக அதை தான் நம்பணும். சராசரியான பர்சனுக்கே வந்து ஜஸ்டிஸ் கொடுத்த சிஸ்டம் டாடி. ஆமா, சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்மளோட நிலைமையெல்லாம் என்ன பாரு. தமிழ்நாடு ஸ்டேட் வர்சஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து ஒரு செல்ல விட வந்து ஸ்மால் டைமர் கம்பேர்ட் டு தி ஸ்டேட். அவங்களே வந்து முடியாது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அதனால அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் கோர்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக விளங்கும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் கோர்ட் வந்து இட் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படிலாம் இருந்தால் எப்படிமா ஜெயலலிதா வந்து தண்டனை பெற்றிருப்பாங்க, எப்படி செந்தில் பாலாஜி வெளியில சுத்திட்டு இருப்பாரு? அதெல்லாம் முடியாதுல்ல. இல்ல, ஏன்னா இப்படி சொல்ற பீப்புள் கூட இருக்கிறாங்க. இப்படி கண்டிப்பா வந்து ஒரு வேலை நான் சொல்றேன், ஒரு வேலை வந்து வி டோன்ட் நோ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது. பட் ஒரு வேலை வந்து இந்த மொத்த கேஸுமே வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேவரபிளா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்லுவாங்க இது பிஜேபி வந்து இதுல வந்து சிபிஐ என்ன வந்து நரேட்டிவ் செட் பண்ணுது அதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அப்படி வந்து எதிர் திசையில சிபிஐ நரேட்டிவ் செட் பண்ணா கூட நம்மளுக்கு கவுன்சில் இருக்காங்களே, நம்ம அதை வாதாடலாமே, நம்மளும் வாதாடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது கடைசியாக நம்ம வந்து நான் மட்டும் இல்லை, நம்மை போன்ற பலரும் நம்புவது எங்கள் தலைவர் உட்பட நீதிமன்றத்தை நம்புவார். நீதி வெல்லும், நீதி வெல்லும் தானே வந்து அவர் ட்வீட்டே போட்டிருந்தார். ஆமா, சோ கண்டிப்பா வந்து இது அதை ஒரு நாள் இந்த தமிழகம் பார்க்கும். ஆமா, செந்தில் பாலாஜிக்கும் அது புரியும் என்பதை
பார்க்கலாம். செந்தில் பாலாஜி பத்தி பேசும்போது தான் வந்து ஞாபகம் வருது அவருடைய பார்ட்டி டிஎம்கே. இவங்க எவ்வளோ நினச்சி பாருமா. அதுதான் இன்ஜினியரிங் திமுகவுடைய இன்ஜினியரிங் அணி பொறியாளர் அணி துணை அமைப்பாளர்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரைமரி ஹெல்த் சென்டர்னு அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு கோவை வடவள்ளியில் 36வது வார்டில் ஒரு கோயம்புத்தூர் கார்பரேஷன் கீழே வர்ற வடவள்ளி 36வது வார்டு, அங்கே வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டியிருக்காங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்னா பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க. மெட்டர்னிட்டி அவசர மகப்பேருக்கு தான் மெயினாக அதை பயன்படுத்துவாங்க. அங்கே வந்து டாக்டர்ஸ் அப்பப்போ வந்துட்டு போவாங்கன்னு. இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப தூரத்தில் மருத்துவமனை இருக்கும்போது இம்மீடியட்டாக இது பண்ணுன்றதுக்காக தான் பிரைமரி ஹெல்த் சென்டர் ரொம்ப பேசிக்கான ஒரு நம்மளுடைய ஸ்ட்ராங் மெடிக்கல் சிஸ்டமில் ஹெல்த் கேரில் அது பிரைமரி சென்டர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்போது அங்கே அப்படி ஒரு வடவள்ளியில் கட்டின ஒரு மெடிக்கல் பிரைமரி சென்டரை தன்னுடைய வீடாக பயன்படுத்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதெல்லாம் அவர் ரெண்ட் கொடுக்குறாரா? அவர் அது வந்து நம்மளுடைய வரி பணத்துல வந்து கட்டினது. அவர் நமக்கு ரெண்ட் கொடுக்குறாரா நான் கேட்கிறோம். அவர் நமக்கு ரெண்ட் கொடுக்குறாரான்னு கேட்குறேன். இதை வந்து இப்போ கூட வந்து மக்களுக்கு வந்து புரியாதா? எதுக்கு வந்து கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டெனட், நம்ம அதை ஒழிச்சே ஆகணும்னு. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து எப்படி ரெடி வந்து டிஎம்கேல வந்து இருக்காங்க? எப்படி டிஎம்கே இதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க? நான் நினைக்கிறேன் வந்து பொறியாளர் அணியில தானே இருக்கிறாரு. ஆனா அவர் தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிட்டு நானே கட்டிட்டேன் என்னதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போர்டெல்லாம் இருக்குமா? போர்டெல்லாம் இருக்கு. அவருக்கே வந்து ஒரு அசிங்கமா இல்ல? அவர் பொறியாளரா இருக்கிறான்னா அவருக்கு சம்பளம் மாசம் சம்பளம் கொடுப்பாங்களே. இல்ல பொறியாளர்னா இப்ப நான் எப்படி செய்தி தொடர்பாளராக இருக்கணும் அதே மாதிரி அந்த அணியில இருக்கிறாரு. சரி, இன்ஜினியரிங் விங்னு ஒன்று இருக்கு, அந்த விங்ல இருக்காரு. என்ன இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிச்சுக்கலாம் தான் அதுல இருப்பாரு. அதனால அவரே கட்டியிருப்பாரு. அதுக்குன்னு என்ன ரெடி ஒரு மாச சம்பளம் இல்ல வருமானம் கூட இருக்காம ஒரு மியர் அபியூஸ் ஆஃப் பவர் தான். வேற என்னது? அவனுக்கு காசெல்லாம் இல்லாமல இருக்கும். எதுக்கு வீட்டுக்கு ரெண்ட் நம்ம புதுசா கட்டியிருக்கோம். சி இதுக்கு இந்த நியூஸ் இதே நியூஸ் ஆகல. நியூஸ் வெளி சமூக ஊடகங்கள்ல வந்துருச்சு. வந்துட்ட பிறகு அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுதான் என்ன போலீஸ் should have arrested him. இல்லைன்னா அவனை கட்சி விட்டு நீக்கி இருந்திருக்கணும். ஏதாவது பண்ணிருக்குமா? எதுவுமே பண்ணாது. ஏன்னா இது திராவிட மாடல். என்ன இல்லை ரெடி, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி எல்லாமே வந்து சரி, நீங்கள் இவ்வளோ நாள் வந்து லஞ்சத்தை வந்து லஞ்சம் ஊழல் எல்லாமே வந்து தனிவாக மறைவாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் ரிசோர்ஸஸ்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படியே டிக்ளேர் பண்ணிட்டு பப்ளிக் ரிசோர்ஸஸ்ல மக்கள் பார்க்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்கள் தனிவாக மறைவான்னு சொல்கிறது வாட்ஸ்அப் கால் தான் பார்த்தோமே. நம்ம எத்தனை வாட்ஸ்அப் சாட்ஸு லஞ்சத்தை பற்றி நம்ம இடியோடைய அந்த என்ன சொல்றது இடி ஃபைல்ஸ்ல. எஸ், பட் நாட் இப்போ யாராவது வந்து இப்போ நம்ம பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து ஒருத்தங்க வந்து இந்த பார்க் என் வீடு எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது வந்து அப்படியே டைரக்டா கண்ணே நடக்கிற ஊழல்ல இது. அப்படிதானே இதுவும். இப்போ தட் இஸ் அ பப்ளிக் பிளேஸ் ரைட்? நம்ம வந்து வரி பணத்துல கட்டுறது ஹாஸ்பிட்டல் பேசிக்கலி. எஸ், நம்ம வரி பணத்துல கட்டுறது. அவர் வீட்டு சொத்தா அது? இல்ல அவர் வந்து சிமெண்ட் காசு போட்டாரா இல்லைன்னா வந்து செங்கல் காசு போட்டாரா? என்ன அதாவது தன்னுடைய அந்த ஆப்ரேஷன் ரூம்லாம் டெலிவரி ரூம்லாம் அதை பெட்ரூம் ஆகிட்டாரு. வராண்டா இருக்கும்ல அதை வந்து தன்னுடைய ஹால் ஆக்கிட்டாரு. மெடிசன்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கலாம், அதை கிச்சன் ஆக்கிட்டாரு. அழகாக வந்து குடும்பம் நடத்தி வாஷிங் மிஷின்லாம் வச்சுட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. ஒண்ணு he has to be psychologically very disturbed to do something like this. No, it is not that. It is not that. என்ன யார் கேட்குறது? நான் திமுககாரன், திமுகவில் பதவியில் இருக்கேன், என்னை தாண்டி எப்படி யார் இங்கே வந்து போலீஸ் என்னை தொற்றுமா இல்லை வேறு யாரும் வந்து அந்த திமிர் தான் அது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது இட் இஸ் அ மியர் என்ன சொல்கிறது அரகன்ஸ் வித் வல்காரிட்டி அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் இப்படி எல்லாமே வந்து மக்கள் வந்து செயல்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து he will not be a right thinking person தான். Definitely he will not be. ரைட் திங்கிங் சரியாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி திமுகவில் இருப்பார்கள்? ரொம்ப அடிப்படையான கேள்வியே. சரி, நான் வந்து ஒரு பார்ட்டி வந்து ஊழல் செய்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஐ மீன் இது வரைக்கும் ஊழலுங்கிறது இட் ஹாஸ் பின் நார்மலைஸ். அதனால தான் நானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். பட்
இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊழல், அதுவும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி பப்ளிக் பிளேஸை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அதை யாருமே எதையும் கேட்காம, அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல போய் ஆக்கிரமிச்சா, இப்ப நீங்க புறம்போக்கு லேண்ட் இருக்கு அதை ஆக்கிரமிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, அதுவும் ஓகே கிடையாது. ஓகே இல்லைன்னா அது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கோம். ஆனா இது வந்து ஒரு அதான் நான் சொல்றேன், ஒரு பார்க்கு போய் திடீர்னு வந்து இது ஏன் பார்க்கு, எல்லாம் வெளில போங்க, வாக்கிங்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான்மா, மினிஸ்டர் வந்து பல்லாயிரம் ஏக்கரை வந்து ஆட்டைய போடுறாரு, பல நூறு ஏக்கரை ஆட்டைய போடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து எம்எல்ஏ வந்து பல நூறு ஏக்கரை ஆட்டைய போடுறாரு. அதுக்கு அடுத்தது அது அப்படியே நிர்வாகி வந்து ஹாஸ்பிட்டல் ஆட்டைய போடுறாரு. அவ்வளவுதான், அந்த ஸ்கேல் தான் டிஃபர்ஸ். பட் எல்லாருமே செய்யற வேலை ஒன்று தானே. ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான நியூஸாக இருக்குது. ஆனால் இதை வந்து பெருசாக செய்தி சேனல்கள்லாம் இதை வந்து பேசவே பேசாது, கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேற ஏதாவது வந்து ஆக்கிரமிக்க போகிறாங்களா, அவங்க தான் மக்களுடைய மூளையை ஆக்கிரமிச்சு அது ஃபுல்லாக போய் நியூஸாக பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் உறுதியாக வரும், டெஃபினட்டா வரும். அடுத்து வந்து முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு மாநாடு, திருச்சி மாநாடு. 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. செலவு 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 பயங்கர செலவு. பாவம் நேரு அது வருத்தப்பட்டிருப்பாரு. இவ்வளோ செலவு இல்ல, பாதி கூட்டமே 10 லட்சத்துல பாதியை கூட காணமேடா அப்படின்ட்டு எம்டி சேர்ஸ் தான் நிறைய இருந்தது. அதற்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த சிஎம் உடைய ரேம்ப் வாக். அதுக்கு முன்னாடியே சிஎம் வந்தது பாத்தியா? ஆமா, வரும்போதெல்லாம் துண்டு. ஆக்சுவலா திமுக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க, இதுக்கு முன்னாடி திமுகக்கு ஒரு துண்டு இருந்ததா? ஆமா, தட்ஸ் a good one really. ஆமாமா, இருந்தது, கருப்பு சிவப்புல இருக்கும் துண்டு. அப்படியா? ஆனா இப்போ வந்து டிசைன் மாத்தி செக்டா மாத்திருக்காங்க. ஆமா, செக்டா போட்டுருக்காங்க. திருடுறவங்க எல்லாம் வந்து அது பேர் இல்ல டடி, முகமுடி இல்ல டடி, இன்னொன்னு சொல்லுவாங்க டடி, நான் அந்த பேரை மறந்துட்டேன். ஆஹா, இந்த ஒரு இல்ல நான் அந்த பேரை மறந்துட்டேன் டடி. அவங்க வந்து அது எப்படின்னா இந்த பீச்ல எல்லாம் வந்து போட்டுப்பாங்க, ஒரு அது ஒரு டைப் பந்தானா மாதிரி. ஓகே, அது மங்கி கேப் இல்ல, பந்தானான்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல. பட் ஐ திங்க் தமிழ்ல there's one other word. அது ரொம்ப ஒரு காமனான டிசைன், அந்த ரெட் வித் பிளாக் செக்ஸ். அதுக்கு அந்த பழைய டிசைனே கொஞ்சம் நல்லா இருந்தது. கருப்பு செருப்பு நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் லைட்டா வந்து லோக்கலா தெரியுது, நான் ஃபீல் பண்றேன். சுத்தி எல்லாம் ஏன்னா பிளாக் அண்ட் ரெட் வந்து ஆக்சுவலா நல்ல கலர் காம்பினேஷன், வந்து நல்லா அழகா வந்து டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது என்னமோ இந்த பாண்டி பசார்ல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க, அதை எடுத்து பல்கா வாங்கிட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கு. தூக்கி போறாங்க கார்ல வரும்போது. அது காப்பினா காப்பி கப். ஆமா ரெடி, ரொம்ப எனக்கே வந்து இந்த மாநாட்டை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அது விஜயோட மாநாட்டுல எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா வந்து அப்படியே அதே மாதிரி ரேம்ப் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனா வந்து நான் ரேம்ப் இருந்தது நானு. ஆனா இந்த வருஷம் இந்த வாட்டி ரேம்ப்லயே ஒரு இன்னோவேட்டிவ்லாம் பண்ணிருக்காங்க. ஜீப்ரா கிராசிங்லாம் போட்டுருக்காங்க, ரோட்ல கிராஸ் பண்ண இது வருது ரெடி. அதான் இந்த இடத்துல வந்து நிக்கணும். அதான் அது வந்து தாவேகா மாநாட்டிலயும் வரும் அந்த புஸ்வானம், எலக்ட்ரிக் புஸ்வானம் அது வரும். ஆனா அது வந்து யதார்த்தமா வைப்பாங்க. இங்க வந்து ஏற்கனவே அந்த இடத்துல வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்ணி ரிஃப்ளெக்டர் வச்சு மார்க் பண்ணி இங்க வந்து வைக்கணும். அந்த இடத்துல அவர் நிக்கணும். இந்த இடத்துல வந்து நிக்கணும்னே புஸ்வானம் பிறக்கும். அதுக்கப்புறம் 2 துண்டெல்லாம் பிறக்கும். அதுக்கு இதில் வர பஸ் இது காரில் வரும்போது முன்னாடி என்ன துண்டை வாங்கி தோல்ல போட்டுருந்தாரு, இப்போ துண்டை வாங்கி சைடில் போடுறாரு. இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகிறாரு, இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகிறாரு. ஐயோ, அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி போட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நின்னோடனே வந்து அந்த இடத்துல கையெல்லாம் ஆட்டணும்னா, அதாவது ஒரு மெயின் ரோடில் என்னென்னலாம் மார்க்கிங் இருக்குமா, ஜீப்ரா கிராசிங்கு, அதுக்கப்புறம் சைட் வாக்கிங்கு எல்லாத்தையும் போட்டு ரேம்பே வந்து ஒரு ஹைவேஸ் ரோட் மாதிரி பிளான் பண்ணிதான். பட் why should they copy like this? இல்ல அவருக்கு வந்து maybe he wants to connect with younger people. அது எப்படி முடியும்? விஜயா தான் முடியும். ஆமா, அது ஆக்சுவலா உண்மை. இப்போ நான் உண்மையிலே சொல்றேன், நான் வந்து ஸ்டாலின் சாரா இருந்தேன்னா நான் வந்து என்ன சின்ன பையன் ரேம்ப் போடுறாங்க பாரு, நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பர்சன், நான் வந்து எவ்வளோ அரசியலில் வந்து ஆழ்ந்து இருக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பாரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே அந்த ஒரு தமிழ் அடையாளத்தோட வந்து அப்படி நான் வந்து இல்ல நான் வந்து அப்படி வந்து லைக் நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் தானே என்னால பிளே பண்ண முடியும். அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அதுதான்.
அவருக்கு வந்து he is a leader who has more political experience. That's the only power that he has. அதை வச்சுட்டு அவர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அவர் he can play with that. ஆனா அதை விட்டுட்டு லிட்டரலா வந்து he is copying விஜய் அப்படின்னா எனக்கே வந்து தோணுது. First of all, அந்த pant, the shift to the khaki pants and white shirt. முன்னாடி black pant அதிகமா போடுவார். அவருடைய யூனிஃபார்மே white and black for decades together he used to be in white shirt and black pant. அதான் வந்து டிஎம்கேயோட யூத் விங்கோடைய ட்ரெஸ் கோடு. அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகும்போதெல்லாம் வேட்டி கேட்டினார். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேண்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட ஒரு பிளாக் பேண்ட் தான் அதிகமாக போடுவார். இப்போதான் வந்து காக்கி பேண்ட் போட்டு. ஆமாம், அதான் எஸ்பெஷலி ஆஃப்டர் விஜய் அவர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒரு காக்கீஸும் வந்து ஒயிட் ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. அண்ட் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி ஒரு மாநாட்டில் வந்து பேசியிருந்துருப்பீங்க. யாரா எக்ஸாமில் காப்பி அடிக்கிறத பார்த்துருக்கீங்க, ஆனால் மாநாட்டே காப்பி அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. பிகாஸ் அந்த ரேம்பாக இருக்கட்டும், இல்லை the kind of scale that they were trying to portray, ஷாலு, அப்புறம் பேச்சு கூட ஆக்சுவலாக அது பேச்சுக்கு பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடியே அதிலே ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணி விட்டாங்க நேற்று. கேஎன்ஆருக்கும் நம்ம உதயநிதிக்கும் வந்து பிரச்சனை பாருங்கள், எல்லாருக்கும் துண்டு போட்டார், அவருக்கு துண்டு போடலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதுவும் போய் அது அப்படிலாம் நடக்கலை. ஏற்கனவே துண்டு போட்டார். அதாவது கேஎன்ஆர் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மஞ்சள் கலர் துண்டு போட்டார், உதயநிதி ஸ்டாலினுக்கு மஞ்சள் கலர் துண்டு போட்டார். அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சுட்டு மற்றவங்களெல்லாம் சாதாரண துண்டு போட்டார். அப்போ சாதாரண துண்டு போடும்போது இவருக்கு போடாமல் போயிட்டார். அதுதான் உண்மை. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாற்றி விட்டாங்க. ஆனால் இவங்க எதுக்கு இவங்களுக்குள்ளே சண்டையை வேணும்னே கிரியேட் பண்ணிட்டு சும்மா ஏதாவது ஒன்று பரப்பி ஒன்று தானே. ஓகே, துணை முதல்வரை வந்து பரபரப்பாக வைக்கணும், அதுக்காக சரி இப்படி ஒன்று போடு. ஏற்கனவே ஆக்சுவலாக தேர் இஸ் எ ட்ரிஃப்ட். அங்கே வந்துட்டு துணை முதல்வருக்கு வந்து கேஎன்ஆரும் அந்த இதை கொடுப்பாரு, செங்கோலை கொடுப்பாரு. அன்பில் மகேஷ் தான் வந்து இவருக்கு கொடுப்பாரு, உதயநிதிக்கு. அப்போ அங்கே ஒரு ரிஃப்ட் இருக்குது. ஆனால் வந்து ஆக்சுவலாக இந்த துண்டு போடுறதுல ரிஃப்ட் இல்லை. அதை நம்ம வந்து வில் கிவ் த ஃபேக்ட். அதனால சொல்ல வரேன். ஆனால் இன்னொரு தான் ரொம்ப அல்டிமேட் என்ன தெரியுமா, அங்கே ஒரு வார் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்கம்மா. வார் ரூம்னா எதாவது ஒரு ஐடி, அதாவது ஒரு ஐடி விங்கோடைய ஒரு ஸ்பெஷல் அங்கேருந்தே பண்ணுறது. அந்த வார் ரூம் பைக் மட்டும் பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. 10 லட்சம் கேடஸ் வந்து ஒரு இடத்துல கூடுற இடத்துல 3 கோடி பேர் 3 கோடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட முதன்மையான நோக்கம் சொல்லி எங்க ஹானரபிள் செக்ரட்டரியோட கைடன்ஸ்ல இந்த நாங்க வார் ரூம் நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். 1500 பேஜஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் லைவோட அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. 1500 பேஜஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் லைவோட அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. 1500 பேஜஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் லைவோட அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. பார்த்தனா 3 கோடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அதை ரீச் பண்ணோம். ஒரு 1500 சேனல்ஸ்க்கு லைவாக அதை கொடுக்கணும். பல லட்சங்களுக்கு போய் இந்த வியூஸ் போய் சேரணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். அந்த பைட்லேருந்து நமக்கு க்ளீனாக புரிஞ்சுக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரை நம்ம பேசிட்டோம்ல, தலைவருக்கு வந்து தாவேகா தலைவர் வந்தோம்னா இவ்வளோ லட்சம் பேசுறது கன்கரண்ட்டாக 1 lakh போகுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் கூட போய் நீங்கள் இப்போ எடுத்து இந்த ஷோவில் மிடில் கூட நான் அதை காட்டுறேன், நம்மளுடைய விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எவ்வளோ போச்சுன்றதுலாம். ஆனால் இப்போ இங்கே பிளான் பண்ணிட்டாங்க, ஆமாம் இது வந்து அடிச்சு ஃபுல் ஸ்பீடில் போகணும், வாரமே இங்கே ஒன்று உருவாக்கு. நீ வந்து எதுக்கு அங்கே ஐடி அங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நான் நீங்கள் வந்து பார்க்கணும் எல்லாமே இங்கே ஆன் ஸ்பாட்டில் இன்டர்நெட் கூட எல்லாருக்கும் ஒரு மினி ஆஃபீஸ் செட்டப் பண்ண எல்லாரும் லேப்டாப்போட உட்காருங்க, அது பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. வியூஸு பிச்சின்னு போயிடுச்சு, பறந்துருச்சு சொல்லட்டுமா. சிஎம் அரைவல், அதாவது இந்த நிகழ்ச்சி அந்த லைவ் ஆரம்பிச்சது நான் சொல்கிறது கலைஞர் டிவியோடைய, அவங்க தான் அஃபிஷியல் கலைஞர் டிவியோடைய சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் ஆனது. ஓகே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 38வது நிமிஷத்தில் சிஎம் அரைவல். ஓகே, சிஎம் அரைவல் வாங்கும்போது 1200 பேர் பார்த்துருக்காங்க. இவங்களே 1500 பேருக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும்னு பைக்கில் சொல்கிறாங்க. அவங்க கூட பார்க்கல போல இருக்கு. சிஎம் வந்த பிறகு நேரு பேசுகிறாரு, நேரு பேசுகிறாரு 43வது நிமிஷத்தில் 1256 பேர் பார்க்குறான். இல்லை ஆக்சுவலாக அவருக்கு இவ்வளோ பேர் பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லைம்மா. அந்த நிகழ்ச்சி மொத்தத்தை சரி ஓகே, அதுக்கு அடுத்ததுவா தமிழக முதல்வர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்போ பேச ஆரம்பிக்கிறாரு? 47வது நிமிஷத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு. 1354 பேர் பார்க்குறான். ஏன்டா நீங்கள் 1500 பேருக்கு ஃபீடு கொடுத்தீங்களே, அவங்க கூட பார்க்கல போல இருக்கே இந்த கணக்கு படி பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து 64th மினிட்ல 1601 பேர் பார்த்தாங்க.
ரொம்ப கம்மியாச்சு. ரொம்ப கம்மியா இருக்குது. இதே அடுத்த வாட்டி அவர் நிறைய பேர் பார்க்கணும்னா சிஎம் போகும்போது உங்க விஜய் பாட்டு மட்டும் போட்டு போக சொல்லுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். இது again and again this what does it mean, what does it shows? 1500 பேஜஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் லைவோட அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து they are not They lost interest. they're not with Stalin விட they don't care about him அப்படினா நான் அவங்களோட they're not involved கரெக்ட் அப்படி பார்க்கறேன். ஏன் அதான் 10 லட்சம் பேர் இங்க மேடையில 10 கோடி பேர் வந்து 3 கோடி தான் அவங்களோட சொன்னது. 3 கோடி ஃபேஸ்புக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றது தானே அவங்களுடைய அது. 3 கோடி பேர் வந்து வெளியில இதை பார்க்கணும் அப்படின்றது தான் பிளான். கடைசியாக 1601 பேரில் முடிஞ்சிச்சு இந்த இது. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின பேச்சுக்கு வரலாம். ஆமாம்மா, ரொம்ப ட்ரை பண்றாரு மாடர்ன் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. கிரிக்கெட் வச்சு பேசுறாரு. அதை கிரிக்கெட்ல எப்போ பற்றி என்ன பேசுறாருன்னு பார்த்துருவோம். அடாடாடாடாடா, அதே போல உங்க முகத்துல பார்த்த மகிழ்ச்சி இருக்கே. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. தாவேகா தலைவர் எங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு? சிஎஸ்கே டிவிகே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசினாரு. ஆமா, சென்னையும் சிஎஸ்கேவும். அதுக்கு அடுத்தது அன்னபூர்ணா சூப்பர் 6. இப்போ இவர் இங்க கிரிக்கெட்டை பத்தி பேசணும்னு என்ன அவசியம்? யாரு? சிஎம். அது ஒரு இதுதானே ரெடி. நாங்க தான் மெட்டஃபரா வந்து பேசுவாங்க. பொருட்டே இல்லன்றல்ல, தாவேகான்ற பேரை கூட சொல்ல முடியல. ஆனா கிரிக்கெட்டை பத்தி எதுக்கு பேசுறீங்க? இல்ல ரெடி, அது ஒரு வெரி காமன் ஸ்போர்ட்டிங் மெட்டஃபர்னால அது அவங்க இதுக்கு முன்பு அது மாதிரிலாம் பேசியிருக்காங்களா? இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. எப்போ இதெல்லாம்? இந்த வருஷம். அதான் சொல்றேன். இது இவங்களோட அந்த ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஒன் திங், ஐ வில் டெல் யூ. கருணாநிதி அரெஸ்ட்டுக்கு முன்பு அவர் ப்ரெஸ் மீட்க்கெலாம் போனோன்னா வீடியோ கேமராமேன்லாம் செத்துருவாங்க, எடிட்டர் இன்னும் செத்துருவான். ஏன்னா கட்டே பண்ண முடியாது. எப்படின்னா அவர் வந்து டிக்டேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக சொல்லுவார். அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து வந்து அப்படி தான் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்ட ஆன்சர் இருக்கும். ஏன்னா ஸோ தட் ரிப்போர்ட்டர்ஸ் கேன் ரைட் வெல். நாங்கள் இதை எப்படி ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் கிளிப்பில் 1 minute 20 seconds தான் அதோட டியூரேஷனு. அதில் ஒரு பைட்டுன்றது ஒரு 30 செகண்ட் to 40 செகண்ட் தான். இதில் லேங்கே விளைஞ்சுன்னா எப்படி டப்புன்னு கட் பண்ண முடியுமா? இப்போனாலும் டிஜிட்டல் டச் ஜம்ப் இருந்தால் கூட கடைசியில் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. இது அவங்க அப்பா நான் சொல்கிறது. ஆனால் அவர் அவ்வளோ ஸ்லோவாக பண்ணியிருந்தவர் இந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஹீ அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் டெலிவிஷன். அப்போ நீங்கள் எழுதாட்டி போங்கன்ட்டு கடவுள்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எப்படி எல்லா பொலிட்டிஷியன் பேசுகிறாங்களோ அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அவர் டக்குன்னு அடாப்ட் ஆனார். அதை தான் வந்து இதை இவங்க ட்ரை பண்ணுறாங்க, இவங்க முடியல. யாருக்கு? ஸ்டாலின் சாரால முடியல. ஸ்டாலின் சார்னு எனக்கு வந்துருச்சம்மா. இல்ல அது மேபி அவங்க அப்பாவோட காம்படிட்டர் வந்து he or she was not so young and correct you know mass population வந்து இருந்திருக்காது அவங்க பின்னாடி. பட் இப்போ வந்து another the age ரொம்ப ஆயிடுச்சுல டேடி. கரெக்ட். he is in the 70s now. so வந்து அவர் வந்து எங்கள மாதிரியான ஒரு young peopleக்கு வந்து அப்பீல் பண்ணணும்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் ஹிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதையும் அவர் மேற்கொண்டுட்டு அவர் சிஎம் ஆனார்னா அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். எப்படி? வாய்ப்பே இல்லை ராஜா. see it never happened. second time DMK winning was not in the history. அவங்களுக்கு ஒரு டேர்ம் தான், அந்த ஒரு டேர்மை அவங்க வந்து பதறி கொள்ளையடிச்சு அது நாஸ்தி பண்ணுறது. அதை வந்து இந்த பூமாலை யார் கையில் கிடைச்சா அது பிச்சு உதறில அது மாதிரி அந்த ஆட்சியை வந்து அலோங்கலமாக்கி விட்டு இனிமே அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை 20-30 வருஷத்துக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான மக்களால் தேர்ந்தெடுத்த முதல்வர். ஆமா, அண்ணாவிற்கு பிறகு காமராஜர் யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர்,
அம்மையார் ஜெயலலிதா, இதற்கு அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான் தான்றாரு. ஆக்சுவலாக எப்படிம்மா முதல்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில்? மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இல்லைம்மா, எம்எல்ஏயால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க டெக்னிக்கலி. மக்கள் வந்து எம்எல்ஏவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமா, எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து இந்திய ஜனநாயக முறைப்படி இன்ன வரையும் இருக்கிறது. பிரைம் மினிஸ்டருக்கும் இதே நிலம் தான், ரைட்டா? இப்போ எங்கே இவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இவரை முதல்வர்னு? எதுக்காக இது சொன்னார், ஏன் எந்த கான்டெக்ட்ல சொன்னார் எதுக்குமே தெரியல. ஆனால் 2 முறை சொன்னார். மேபி அவர் ஹீஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட் நான் வந்து ஒரு அவரோட லீனியேஜை வந்து அவர் ப்ரூவ் பண்றாரு, அவரோட ஹிஸ்டரியை ப்ரூவ் பண்ண ஐ பிலாங் டு தட் லெவல் அப்படின்னு வந்து அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. அந்த லைன்ல நான் வந்து முக்கியமான ஆளுன்றாரா? ஆமா. ஏன்னா அப்புறம் காமராஜர் சொல்லியிருக்கணும்ல, இவர்கள் எல்லாத்த விட முக்கியமானவர்ல காமராஜர். ஆமா, அவர் சொல்லாம விட்டாரு. எனவே எதுக்கு சொன்னார்னா அவருக்கு தான் தெரியும். தம்பி தட்டோட போடுங்கன்னா இந்த தட்டோட போட்டுருந்தான் நல்லா அவருக்கு. ஆனா மேபி அவங்களோட ஸ்பீச் எழுதுறவர் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும்னு. ஆமா, ஸ்பீச் ரைட்டர் மாத்திருந்தோம் அவரு. ஸ்பீச் ரைட்டர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு சில பேர் ஸ்பீச் ரைட்டரா இருந்துடுறாங்க அவருக்கு. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டட்னு வேற யாரையும் கொண்டு வந்துருக்காங்க. அவரும் ரொம்ப மொக்கையாக எழுதிட்டு இருக்கிறாரு. ஸ்பீச் ரைட்டரை மாற்ற சொல்லி என் பொண்ணு கேட்கறதா நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்ப்போம் டாடி. எல்பிஜி சிலிண்டர் ஷார்டேஜ் ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி. இன்னைக்கு வந்து சமைக்கணும். சவுத் ஏஷியன் வெஸ்ட் ஏஷியால நடக்கிற வந்து ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார்னால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. எஸ்பெஷலி வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து தேர் ஸ்ட்ராண்டட் இன் துபாய் அபுதாபி போன்ற இடங்கள்ல வந்து இங்க வர முடியாம இல்ல அங்கிருந்து வந்து வேற டிக்கெட்ஸ் பல மடங்கு போயிடுச்சு, அகாமடேஷன் போயிடுச்சு. நான் ரொம்ப ரீசெண்டா நான் பார்த்து ரொம்ப எனக்கு பயந்த ஒரு விஷயம்னா, நியூஸ் பேப்பர்ல வார் வாட்ச்னே ஒரு காலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வார் இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த கோவிடை தான் ஞாபகம் வருது. முன்னாடி கோவிடை வந்து ஒரு ஸ்பெஷல் காலமாக எழுதுவாங்கல்ல. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு பர்டிகுலர் ஒரு காலமே ஒதுக்கி வாரை பற்றி நம்ம டெய்லி படிக்கணும்னா நம்ம எங்கேமா போகுது இந்த நாடு? இந்த உலகம் அதான் வாரை வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. வாரை நார்மலைஸ் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் World War III வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், அட்டாமிக் சயின்டிஸ்ட் வந்து இது இயர் பிகினிங்ல நான் அந்த நியூஸ் படித்தேன். தே ஹாவ் அ கிளாக் டு கால்குலேட் த நெக்ஸ்ட் டூம். எப்போ வந்து அடுத்த வார் வந்து எப்போ நமக்கு வந்து வரும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த 90s அதுக்கப்புறம் வந்து இது 1945 அப்புறம் வந்து போட்டாங்க. 90s 80s எல்லாமே அந்த கிளாக் வந்து ரொம்ப லைக் ரொம்ப ரொம்ப அதிகமான டைம் இருந்தது. லைக் ஐ டோன்ட் நோ ஹவு தே கால்குலேட்டட், பட் லாட் ஆஃப் டைம் வாஸ் தேர் இன் பிட்வீன். ஆனால் இப்போ வந்து அந்த கிளாக் வந்து ஒன்லி சம் 3 or 4 hours வந்திருக்கான். இப்போ 2025 as on. அது வந்து this was before Iran, this was before Venezuela. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 3 or 4 hours தான் இருக்கா. How one individual can disrupt the peace of the entire world ன்றதுக்கு இதுதான் கரண்டான எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ட்ரம்ப். எஸ், அவர் வந்து அதான் நான் அவரை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ட்ரம்பை வச்சு அட்லீஸ்ட் நம்ம வி ஷுட் லேர்ன் தட் வந்து ஒரு நல்ல லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பாப்புலர் சென்டிமெண்ட்டோட போகாமல் அவர் வந்து எந்த மாதிரியான லீடர், அவர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அவரோட ஆட்சி முன்னாடி எப்படி இருந்தது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஏன்னா வந்து அவர்னால தான் வந்து இப்போது நாம் எல்லா இடத்துலயும் அது அஃபெக்ட் ஆகுது. வார் ஒரு இடத்துல நடந்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இஸ் அஃபெக்டட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. வாட் இஸ் தட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்? இங்க ஒன்னு நடந்தா யூ வில் ஆர்டிக்ல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிளிப் பண்ணிச்சுனா அதோட எஃபெக்ட் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு ஹரிகேனா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு இடத்துல நடக்குது, இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் எவ்ரிதிங். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த இப்போ ஈரான்ல நடக்குது நம்ம நினைப்போம், அதையோ ஈரான்ல நடக்குது எங்கேயோ நடக்குது. பட் நம்மளோட கேஸ்லேயே வந்து இப்போ வந்துச்சு, நம்ம ஊருக்கு வந்துச்சு. ஆமா, நம்ம ஊருக்கு இருந்தால் ஒன்று, அதாவது கமர்ஷியல் சிலிண்டர் பற்றி தான் ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் ட்ரிமிங் த மெனு. முக்கியம் அது எதுக்கெல்லாம் தந்தூரி, எதுக்கெல்லாம் அதிகமாக கேஸ் நீங்கள் பயன்படுத்தி குக் பண்ணுமோ அதையெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை நம்ம ஊர் மக்கள்னா, இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே எல்லாம் சிலிண்டரை ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஏன் குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? there are methods we can eat without cooking.
ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்ல, அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது. ரைட்டு, முடியும். நம்மளுடைய என்னமா நம்மள இண்டக்ஷன் ஸ்டவ் இப்ப இருக்கு, வயசானவங்க இருப்பாங்க, இல்ல குழந்தைங்க இல்லை நான் என்ன சொல்ல இருப்பாங்க. ப்ரையாரிட்டி அதுதான். இதை எப்படின்னா எனக்கு இதை எதை தரமா நீங்கள் ஞாபகப்படுத்துது, கோவிட் பீரியட் தான் ஞாபகப்படுது. போயிட்டு ஒரு கடையை ஃபுல்லாக வேட்டையாடிட்டு வந்துடுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறது இருக்கிற அரிசி மூட்டை எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுது, இருக்கிற பால் எல்லாம் தூக்கி போடுறது, ஏடிஎம்ல போய் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்துடுது. ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் டூ தட். ஆமா, நான் டெய்லி போய் வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 மணிக்கு கடை திறப்பாங்க. இப்போ காலைல 8 மணி வரையும், 8 மணி டு 10 மணி வரை கடை திறக்கும். கடையில் இருந்த பொருட்கள் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் கம்மியாக கிடைக்கும், ஒரு சில பொருட்கள் கிடைக்காது, அடுத்த நாள் வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ வேட்டையாடி கொண்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல, இது வந்து எஸ்பெஷலி சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே எல்லா அர்பன் சென்டர்லையும் இப்படி ஒரு ரொம்ப இன்செக்யூர்டான பீப்புள் இருக்காங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணு. ஏன்னா தட் வில் கிரியேட் அன் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட். ரைட்டுங்களா? அப்போ இந்திய எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலிண்டரை வந்து தேவைக்கு அதிகமாக வைக்கிறவங்களையோ பதுக்கி வைக்கிறவங்களையோ, வெங்காயத்தை கூட பதுக்குற ஒரு தனமாக இது நம்ம ஊர். அது சிலிண்டர் பதுக்கிறவனுக்குலாம் 7 ஆண்டு சிறை தண்டனைன்னு நினைக்கிறேன். டேக் இட் வெரி வெரி நார்மல் ஆஸ் இட் இஸ். அப்படியே ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி போய் அடுத்த நாளைக்கு மொத்த சென்னையில் கேஸே இல்லாமல் போகுது, பெட்ரோலே இல்லாமல் போகுதுன்னு எல்லாம் ஓடி போய் புக் பண்ணிக்கிறதுன்றது இட்ஸ் இல்ல அண்ணா அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பார்த்தா ரொம்ப நம்ம தான் அனுபவிச்சிருக்கோமா இதில். கோவிட் அப்போ ஆரம்பிச்சுக்கோம், வெள்ளம் டைமில் எல்லா ஏடிஎம்லாம் காசே இல்லாமல் போயிடுச்சு. ஆமா, அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கலாம். அப்போ அதனால லைஃப் வில் கோ ஆன். நீ கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணால் மற்றவங்களுக்கு வேணும், அதுதான் பெரிய பிரச்சனை நம்ம ஊரில். நான் எனக்கு நான் வந்து அப்படி கிடையாது. மற்றவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கறது தான் வந்து ரொம்ப சரியான அப்ரோச்னு நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை விட தேவைக்கு, உங்களுடைய தேவைக்கு எவ்வளோ அவ்வளோ எடுத்தா போதும். இந்த ஆட்டிடியூட் தான் நான் என் தலைவர்கிட்ட பார்த்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. அந்த கட்சியில் சேர்ந்த பிறகு துண்டு போடுறது கூட நான் போட்டுட்டுமான்னு கேட்டார்ல, போட்டுக்கிறீங்களான்னு கேட்டார்ல, அதுதான் வந்து யூஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, யூஆர் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கர்வ் தான் நினைக்கிறேன் நான், இல்லையா? ஆமா, கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம் டாடி. தொடர்ந்து பேசலாம் லீசா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.